இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக நான் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவஜனமே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சத்தமாக வந்து வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். கவனிங்க, மோசே வந்து அந்த வேதவசனம் பார்க்கும்போது சகல சாஸ்திரங்களிலே அவன் வல்லவனான என்று சொல்லுது. மறுபடியும் படிக்கிற சத்தமா படிக்கிற வார்த்தை மட்டும். மோசே வந்து எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு ஒரு வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையான அவன் ஆயிருக்கான். அப்போ எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் அப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதெல்லாம் கற்றுக்கொண்டு தான் அவன் வந்து பார்வோனுடைய அந்த அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க. சண்டை போட்டு கொள்ளும்போது அதில் ஒருத்தருக்கு நியாயம் செய்து ஒருத்தர் கொலை பண்ணிடுவோம். இந்த விஷயம் வந்து பார்வோனுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லி தான் அவன் வந்து பார்வோன் ராஜாவுக்கு பயந்து கொண்டு அவன் என்ன பண்ணான், வனாந்தரத்துக்கு போயிடும். அங்கே போய் தான் தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் யாத்திரை 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே வந்து கர்த்தர் தூதனாரும் முட்செடியிலே நின்று அவனுக்கு என்ன பண்ண, அக்கினி சோலை நின்று அவனுக்கு தரிசனம் பண்ண. கர்த்தர் தூதன் வந்து அவங்க தரிசனமாகி பேசுறாரு. அப்போ அப்படியே பேசும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே அவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கிட்ட வராத, நிற்கிற இடம் வந்து பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து அவங்களோட பேசுறாரு. என்னன்னா யாத்திரை 3ஆம் அதிகாரத்தில் பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி உன் பிதாவுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தின் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற பூக்களை கேட்டேன், அவர் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிதான் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்லி, என் ஜனங்க படுகிற வேதனை நான் பார்க்குறேன், அவனை கூப்பிட்றவனை கேட்குறேன், அதெல்லாம் நீ என்ன பண்ணுற, அந்த ஜனங்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க, அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த பாலத்தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசையோடு பேசுகிறார். அப்போ சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு எல்லாம் கற்றுக்கொண்ட அந்த மனுஷன், ஆனால் கடைசியில் பாருங்க, வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரோட பேசி, நீ போய் என் ஜனங்களை அழைத்து கொண்டு வாங்க சொல்லி அவர் அனுப்புறாரு. அப்போ எவ்வளோதான் அவன் அரண்மனையில் சாஸ்திரம் கற்றுக்கொண்டாலும் அந்த அந்த எகிப்துடைய எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டாலும் ஆனால் அது வந்து அவன் ஒன்று என்ன பண்ணல, அது பயன்படல. அவன் கடைசியாக கர்த்தர் அவனை அழைக்கும் போது கர்த்தர் அவனை கூப்பிட்றார். அவனை கூப்பிட்டு வா, என் ஜனங்களை அழைத்து கொண்டு சொல்லி அவனை கூப்பிட்றார். ஆனால் அவனை சொல்கிறான், ஆண்டவரே நான் போக மாட்டேன், நான் திக்கு வாய் உள்ளவன், நான் மந்த நாவு உள்ளவன், நான் போக மாட்டேன் சொல்லி அவன் வந்து அவன் ஆண்டவர் சொல்கிறான். ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ தான் போகும், நான் உனக்கு ஆரோனை கொடுப்பேன், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்ப சொல்லி ஆண்டவர் வந்து அவனை அனுப்புறாரு. அப்போ அனுப்பும்போது பாருங்க, அவன் நேராக ஆண்டவர் அவனுக்கு சில அடையாளம் சொல்லி கொடுக்குறாரு. உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு, அது சர்ப்பமாக மாறும். அடுத்து உன் கையை வந்து மடியில் போடு, அது போட்டு எடு, வெண்குஷ்டம் மாறும். இப்படியே நிறைய ஒரு அடையாளம் கொடுத்து தான் அவர் அனுப்புறாரு. ஏன்னா அவன் கேட்குறான், நான் போனால் அவன் நம்ப மாட்டேன்னு சொல்லி அவன் அடையாளம்லாம் கேட்டு இதெல்லாம் வாங்கி கொண்டு தான் அவன் போகிறான். ஆனால் கர்த்தர் இவனை மோசே எடுத்து பயன்படுத்தும் போது
நிறைய இவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அற்புதமாக செஞ்சான். அல்லேலூயா. பாருங்க, அப்படி இவன் ஒருவேளை அவன் அந்த எகிப்து சகல அந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டாலும் அதை காட்டிலும் தேவன் இவனை எடுத்து பயன்படுத்தும் போது ஆண்டவர் இவன் மூலியமா நிறைய காரியங்களை செய்ய வைத்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக இவர் இந்த மோசே ஏற்படுத்தினார். அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அவன் கர்த்தர் அவன் இடத்துல நல்லா அவன் பயன்படுத்தினான். ஜனங்க முறுமுறுக்கும் போது, ஜனங்க திட்டும் போது நேரம் ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம். உடனே ஆண்டவர் சொல்லு, இந்த காரியத்தை நீ செய். ஆண்டவர் ஜனங்க தண்ணி கேட்கிறாரு, உடனே ஆண்டவர் சொல்லு, நீ போய் கண்மலை போய் நில்லு, நீ கண்மலை அடி அப்படின்னு சொல்லு. கண்மலை அடிப்பார், உடனே தண்ணி புறப்பட்டு. ஆண்டவர் ஜனங்க ருசியான உணவு கேட்கிறாரு, உடனே காடை கொடுத்தார், மண்ணாவை கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் இவர் மூலியமா அந்த அற்புதம் செஞ்சார். இவன் என்னதான் சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டாலும் ஆனா அதை காட்டில் தேவன் இவர் எடுத்து வல்லமையான தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 22:3 படிங்க. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தச்சு பட்டணத்திலே பிறந்து, நான் தச்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமலியலின் பாதத்தருகே வளர்ந்து. அப்ப சொன்ன பாரு, நான் யூதன், சிலிசியா நாட்டுல தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியல் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அங்க பவுல் சொல்றப்பல அவன் அந்த அங்க ஜனங்க மத்தியில பேசுறான். அவனை கூட்டி விசாரிக்கிறாரு, நீ யாரு என்ன அப்படி சொல்லி பவுலை விசாரிக்கும் போது அப்போ பவுல் அவன் பேச ஆரம்பிக்கிறான். 2ஆம் வசனம் படிக்கும் போது அவன் எபிரேய பாஷையிலே தன்னுடன் பேசுகிறத கேட்டபோது எபிரேய பாஷையில் அவன் பேசுறான். அவன் பேசாமல் ஜனங்கள் அமைதியாகிட்டாங்க. அப்போதான் அவன் சொல்றான், நான் ஒரு யூதன், நான் சிலிசியா நாட்டில் தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் கமாலியல் பாதத்தை அருகே வளர்ந்து, அப்போ முன்னோடு வேத பிரமாணத்துக்கு திட்டமாக போதிக்கப்பட்டு இவன் இந்த கமாலியலுடைய பாதத்தில் கமாலியலுக்கு தான் நிறைய காரியம் கற்றுக்கொண்டான். நிறைய வேத பிரமாணங்கள் நிறைய இவன் கற்றுக்கொண்டான். நல்லா அவன் படிச்சிருக்கிறான். கமாலியல்கிட்ட நல்லா அவன் படிச்சிருக்கிறான். ஆனால் அப்படி படித்த இவன் என்ன பண்ணாம சபையை துன்புறுத்தணும், சபையை பாழாக்கணும். அப்போதான் ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டார். இவன் வேத பிரமாணம் மற்ற முன்னோருடைய எல்லாம் கற்றுக்கொண்டாலும் கமல் பாதத்தில் எல்லாம் படித்தாலும் ஆனால் கர்த்தர் பாருங்க இவனையே மாத்துறாரு. இவன் என்ன பண்றாரு, நீங்க மாத்துறாரு. நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் அங்க என்ன பண்றான், கர்த்தருக்கு விரோதமா இவன் செயல்படுவான். இங்க பாருங்க, சவுல் என்பவன் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயப்படுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்தில் போய் இந்த மார்க்கத்தாரிகள் புருஷராகிய ஸ்திரீகளையும் தான் கண்டு பிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் ஜபாலிகளுக்கு நிருபரை கேட்டு வாங்கினான். அப்போ நிருபரை கேட்டு வாங்கி என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்த சபைகளை பாழாக்க சொல்லி இவன் புறப்பட்டு போறான். அப்படி புறப்பட்டு போகும்போதுதான் வானத்துக்கு ஒளி பிரகாசத்துக்கு அவன் மேல பட்டது. அந்த ஒளி பட்ட பிறகு அவன் தலையில விழுறான். தலையில விழுந்த பிறகு அப்போ சத்தம் வருது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கும். இப்போ ஆண்டவர் அவரோட பேசணும், ஏன் என்னை துன்பப்படுத்துற, ஏன் ஜனங்களை துன்பப்படுத்த சொல்லி ஆண்டவர் அவரோட பேசி கடைசியில அவன் பாருங்க, அவன் 3 நாட்களை பார்வை இல்லாம குசியாமல் தண்ணி குடியாம அவன் இருக்கும்போது ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு மனுஷனை அனுப்புறார். அந்த அனனியா என்கிற மனுஷன் தான் ஆண்டவர் சொல்லி, எழுந்து போப்பா, நேற்று ஏற்பட்ட தெருவுக்கு போ, அங்கே தர்சு பட்டண சவுல் என்ற பேருள்ள ஒருவன் இருப்பான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அவனுக்கு என்ன பண்ணு,
நீ அவன் வந்து பார்வையடையும்படி தென்னல் கை வைக்கும்படி ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறான், ஆனால் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஆனால் அண்ணன் சொல்கிறான், ஆண்டவரே அவன் எருசலேமுல உம்முடைய பரிசுத்தவான்களை அவன் துன்பப்படுத்தினான், அநேகம் பொல்லாப்பு செய்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, அவன் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். இவ்வளவு நாட்களாக ஜனங்களை சபை பாழ்படுத்தினான், என் ஜனங்களை தொந்தரவு செய்தான். நான் இனிமேட்டு அவன் வந்து அவனை எடுத்து நான் பயன்படுத்த போறேன், நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அனனியா போய் என்ன பண்றாரு, அவன் மேல என்ன பண்றாரு, அவன் மேல கையை வைத்து, சவுலே நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படி பரிசுத்தல் நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து செதிகள் போன்ற விழுந்தது, அவன் பார்வையிழந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. அப்படி அவன் ஞானஸ்தானம் பெற்று அவன் பாருங்க, அவன் அநேக இடங்களுக்கு அந்த ஊழியர்களுக்கு போனான், அநேக கிறிஸ்துவரை கொண்டு வந்தான். கடவுளுக்கு விரோதமாக எழும்பின அவன் கமலின் பாதத்துல சில வேத பிரமாணங்கள் அவன் படித்தாலும், ஆனால் கடைசியில் பாருங்க அது வந்து அவன் பயன்படலை. கர்த்தர் தான் அவன் எடுத்தாரு, அவனை எடுத்து பயன்படுத்தினான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் மூலியமா நிறைய அற்புதம் ஆண்டவர் செஞ்சான், அவன் மூலியமா நிறைய அற்புதங்களை செஞ்சான். நீங்க பவுலை பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து அவன் செஞ்ச ஊழியம் அவ்வளோ வல்லமையாக இருந்தது. அவன் ஊழியத்துக்கு வந்த பிறகு சீசர்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பர்னபா தான் அவனை தைரியமா அழைத்து கொண்டு, நீ வா என் கூட ஊழியத்துக்கு வர சொல்லிட்டு ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போனப்ப அப்புறம் அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு, இதை போல அவனை பவுலை பத்தி சாட்சி சொல்றப்ப, இவன் இப்படிலாம் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு சொல்லி சாட்சி சொல்லி தான் பர்னபா தான் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போறாரு. அப்போ பவுல் வந்து அவன் தேவன் வந்து அவன் எடுத்து வல்லமையை அவனை பயன்படுத்தினார். நீங்க வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பர்னபா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிக்கும்போது, லீஸ்திரியாவில் தன் தாயின் வயிற்றில் சப்பானே பிறந்த ஒருபோது நடக்காத இருக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்றான், அவனுக்கு அவனுடைய அந்த மனுஷனை ஒரு பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, நீ எழுந்து நடைன்னு சொல்லுவான், நீ எழுந்து காலுண்டி நிமிந்து நட அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் எழுந்தவன் நடக்க ஆரம்பிச்சான். இப்படியே பவுல் வந்து நிறைய அற்புதம் செஞ்சுக்கிறான். ஒரு முறை பவுல் பிரசனம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் பிரசனத்தை கேட்டுக்கொண்டு ஒரு வாலிபன் என்ன பண்ணான், மேல் விழுந்து கீழே விழுந்து இறந்து போயிடும், அவனை கூட உயிரோட எழுப்புவோம். இப்படியே பவுல் வந்து நிறைய அதிசயங்களை நிறைய அற்புதம் அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கிற நிறைய பாடுகளை அவர் அனுபவிச்சுக்கிறார். அப்ப பாருங்க, இவன் எவ்வளவுதான் கமாலின் பாதத்துல இவன் கற்றுக்கொண்டாலும் படிச்சாலும், ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட அவன் வந்தான். ஆண்டவருக்கு ஆண்டவர் வந்து இவன் எடுத்து நல்ல வல்லமையை பயன்படுத்தினான். அவன் படிச்சதை காட்டிலும் கர்த்தரோடு போன பிறகு இவன் எடுத்து வல்லமையை ஆண்டவர் அவனை பயன்படுத்தினான். அல்லேலூயா. ஆமாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. லூக்கா 24:19. இங்க இயேசு கிறிஸ்து பத்தி இங்க சொல்லப்படுது. படிங்க, லூக்கா 24:19 படிங்க. அவை எவைகள் என்றால் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு இந்த எம்மாவு என்ற ஊருக்கு 2 சிஷ்யர்கள் இயேசு குறித்து பேசிக்கொண்டு போறாங்க. அப்படி பேசிக்கொண்டு போகும்போது அதுல ஒருத்தர் சொல்றாப்புல, அவர் வந்து தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்.
நீங்க பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து ஒரு சில வரங்கள் தான். ஆண்டவருக்கு எல்லா வரங்கள், எல்லா ஊழியங்களும் அவர் செய்தார். அப்போஸ்தலர் ஊழியம் செய்தார், போதகர் ஊழியம் செய்தார், தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவன் பாருங்க, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக செய்கையிலும் வாழ்க்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அநேகரை எழுப்பினார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் என்னுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். மார்க் 9:29 ஊமையும் சிவனுமான ஆவி பிடிச்ச ஒரு தகப்புடைய பையன் மேல அந்த அசுத்த விரட்டினார். அநேக சுகம் கொடுத்தார். பத்திரிகை சுகம் கொடுத்தார். 100 வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தார். அப்போ அவர் மூலியமா பிதா வந்து அவர் எடுத்து அவரையும் வல்லமை பயன்படுத்து. அதான் வசனம் சொல்லுது, அவர் செய்கையிலும் வாழ்க்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்கிறான். நீங்க மோசையை பார்த்தீங்கன்னா எகிப்துடைய சகல சாஸ்திரம்லாம் கற்றுக்கொண்டான். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிதா தான் அவரை வழி நடத்தினார். அல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அவர் படிப்பறிவு இல்லாதவர் தான் இவர் எப்படி இப்படிலாம் செய்யறாரு அவர் சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அதே மாதிரி அவரோட கூட பேதுரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கூட இருந்த சீசர்லாம் யாரும் படிக்கல. பேதுரு பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் படிக்காதவங்க மாதிரி எப்படி அந்த அற்புதம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து அவரு எங்கும் படிக்கல, ஆனா பிதா வந்து அவர் எடுத்து வல்லமை என்ன பண்ணவரை பயன்படுத்தினார். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நாம கூட ஒருவேளை எனக்கு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவாரன்னா கண்டிப்பா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல நம்ம அதிகாலையில இருட்டோடு எழுந்து, மார்க் 1:35 சொல்றாரு, அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபிச்சாரு. சாயங்கால நேரத்துல அதே மார்க் 1:32 படிக்கும் போது சாயங்கால நேரத்துல ஊழியத்துக்கு போனார், வேலை சுகமாக்குனார், இருதய கலைஞர் ஆழ்ந்துபடுத்தினாரு. இப்படியே சாயங்காலத்துல ஊழியத்துக்கு போனார். அவருக்கு இந்த வல்லமை, இந்த சுகமளிக்க வல்லமை, தீர்க்கதரிசி வாழ்ந்தார். இதெல்லாம் பிதா அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நமக்கு வந்து நம்ம தேவனை எடுத்து பயன்படுத்தணும்னா ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் வைக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா 2 நாள் 1ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம் சொல்லப்படுது. அங்கே சாலமோன் ராஜா 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகு நீ விரும்புறது இடத்தில் கேள் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அவன் சொல்றான், ஆண்டவரே என்கிட்ட திரளத்தினால ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கணும், அதனால எனக்கு வந்து ஞானம் வேணும்னு கேட்டான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, திரளான ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடி போகும்போது நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. திக்குவாயு மந்தனா உள்ள மோசை எடுத்து பயன்படுத்தினார். அவன் படிச்சுதான் இருக்கிறான், ஆனா அவனை கொண்டு சொல்றான், அவனே ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவன் எடுத்து அவனை பயன்படுத்தினார். நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம போகணும். ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தினீரே, ஒன்றுமில்லாத என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவோம். ஆண்டவருக்கு போயிடும், ஆண்டவரே என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஒருவேளை மோசை எடுத்து பயன்படுத்தினீங்க, பவுல் எடுத்து பயன்படுத்தினீங்க, அநேக தேசங்களுக்கு கொண்டு போனீங்க. பவுல் மூலியமா நிறைய அதிசய அற்புதம் செஞ்சீங்களே. ஒருவேளை என்னை கொண்டு நீங்க பெரிய காரியம் செய்யுங்க, கேட்கும் செய்வார். நம்மளை கொண்டு பெரிய காரியம் அவரை செய்வார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பாருங்க,
அப்போஸ்தலர் 6:7 பாருங்க. தேவ வசனம் படிங்க பார்க்கும். தேவ வசனம் விருத்தி அடைந்து தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். படிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லவன் பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சொல்லுமா. ஹல்லேலூயா. ஸ்தேவான் பாருங்க, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். ஹல்லேலூயா. யார் செஞ்சது? ஸ்தேவான். இப்ப ஸ்தேவான் எடுத்து எப்படி ஆண்டு பயன்படுத்துறது? ஏன் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்? ஹல்லேலூயா. அவனை கொண்டு சொல்றது, அவன் பெரிய அற்புதம் அடையாளங்களை அவன் செய்தான் சொல்ல ஸ்தேவான். பாருங்க, நீங்க வேதத்துல நிறைய நம்ம பார்க்கணும். ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படிலாம் பயன்படுத்துகிறார் நம்ம பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 8ல் 5ஆம் வசனம் படிங்க. அப்போது பிலிப்பு என்பவன் படிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். படிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவருக்கு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் எல்லாரும் கரெக்டாக சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பவுல் பாருங்க, பவுலை கொண்டு ஆன பெரிய காரியம் செய்ய அநேகரிலிருந்து அசுத்தாவிலும் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர் விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இதை வந்து சீமோன் என்கிற ஒரு மனுஷன் பார்க்கறான். அவன் யாரு? அவன் வந்து ஒரு மாய வித்தக்காரன். அவனும் வந்து நானும் இது போல செய்யணும். படிங்க, 9ஆம் வசனம் படிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்தான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இவன் வந்து தன்னுடைய மாய வித்தையினால அநேக ஜனங்கள் மதிச்சாங்க. ஆனா என்ன நடந்து பாருங்க, அடுத்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது, இப்ப இங்க பிலிப்பு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்க விசுவாசிக்கிறாங்க. புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து, இப்ப பாருங்க, மாய வித்தைக்காரன் அவனும் விசுவாசித்து என்ன பண்றாங்க? ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இவன் நல்ல மாய வித்தை பண்ணி ஜனங்களை பிரமிக்க வச்சான். ஆனா இவன் வந்து பிலிப்பிட்டு போய் அவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவனா பண்றான். பிலிப்பு செய்த இந்த அடையாளம் அற்புதம் பார்த்து இவன் அதை கண்டு பிரமித்து போனான். ஆனா என்ன நடக்குது பாருங்க, அடுத்து படிக்குமா. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவனிடத்தில் அனுப்பினார்கள். இப்ப பாருங்க, இங்க பேதுரு யோவானையும் இங்க அனுப்புறாங்க இந்த இடத்துக்கு. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான
அப்ப பேதுரு யோவான் வரும்போது இவங்கெல்லாம் யாரும் பரிசுத்தம் என்ன பண்ணாங்க பெறாம இருக்கிறாங்க. படிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது, இப்போ இத வந்து சீமோன் பார்க்கறாங்க. அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இந்த மாயவத்துக்கார சீமோன சொல்றான் பேதுருட்டு வந்து, நான் கூட யார் மேல கை வைக்கிறோனோ அவங்க அந்த பரிசுத்த பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான் இந்த அதிகாரத்தை. அப்பதான் பேதுரு திட்டுறான். பேதுரு அவனை பார்த்து சொல்றான், தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது. நல்லா கவனிங்க. இவன் வந்து இந்த சீமோன் என்கிற அந்த மாயவித்தக்காரன் பணத்தை கொடுத்து அந்த அந்த பரிசுத்த பெறலாம் நினைச்சான். ஆனா உன் பணம் வந்து உன்னோட நாசமாக கடவுள்னு சொல்றாங்க. பாருங்க அருமையான தேவஜனமே, எப்படிப்பட்ட மாயவித்தக்காரனால அந்த பரிசுத்த பெற முடியல. சவுல் வந்து கமாலியல் பாதத்துக்கு படிச்சான்தான், ஆனா அதன் மூலியமா அவன் ஒன்றும் பண்ண முடியல. மோசே பாருங்க எகிப்துடைய சகல சாஸ்திரம் கற்றுக்கொண்டான், ஆனா அதை கொண்டு அவனை செய்ய முடியல. ஆனா கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தும் போது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது அவனை கொண்டு பெரிய பேர் செய்தார். அல்லேலூயா. அந்த மாயவித்த இதெல்லாம் செல்லாது. என்ன சாஸ்திரம் கற்றுக்கொண்டாலும் அதெல்லாம் ஆண்டு சமூகத்துல நிற்காது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் ஆண்டவர் நம்ம ஐக்கியம் வைக்கும் போது அவர் தான் நம்ம எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயும் ஆரோனும் பார்த்தீங்கன்னா இந்த 10 வாதைகளில் சாம்பலை வாரி என்ன பண்ணுவாங்க, தேசத்து மேல தூவும்போது மந்திரவாதிகள் மேல என்ன வந்துடும், கொப்பளம் வந்து. அப்ப மந்திரவாதிகள் அவங்களால அதை எதிர்க்க முடியல. ஏன்னா நம்ம தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமா, மந்திரவாதிகளை செய்ய முடியல. அவங்க என்னதான் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டாலும் அவங்கள செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க அவங்களால எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆமா, மோசேக்கு முன்பு என்ன முடியல, அவங்களால நிற்க கூடாமல் போயிட்டு சொல்லப்படும். அந்த வசனத்தை படிக்குமா? அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளி பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. ஆமா, மந்திரவாதிகள் யாரு கூட நிற்க முடியல, மோசேக்கு நிற்க முடியல, மோசேக்கு முன்பாக நிற்க முடியல, கர்த்தருடைய ஊழியக்காரர் முன்பாக நிற்க முடியல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். பார்வோன் முன்பதாக மந்திரவாதி கோல போடுறாங்க, பார்வோன் முன்பதாக மோசேயும் கோல போடுறாங்க. ஆனா மோசோட கோல் சர்ப்பமா மாறி அந்த மந்திரவாதி கோல் எல்லாம் அதை விழுங்கி போட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது தான் அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், பரிசுத்தை கொடுப்பார். அவர் தான் நம்மளை எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமாம், அதனால ஒருவேளை இந்த 3 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். 2 பேர் படிச்சால்தான், ஆனால் அவங்க மூலியமா எதுவும் செய்ய முடியல. ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தாங்க, கர்த்தர் அவங்களுக்கு நல்லா பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் படிக்கல, பிதா வந்து அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இப்போ நம்மளை கொண்டும் ஆண்டவர் நம்ம பெரிய காரியம் பண்ணுவாரு, செய்வார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியில சொல்ல பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியில எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க. எசேக்கியேல் 12:24 படிங்க. எசேக்கியேல் 12:24 படிங்க. இஸ்ரவேல்
கள்ள தரிசனமும் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரில் நடுவுல இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இல்லாமல் போகும் சொல்றது. அல்லேலூயா. ஆமா பாருங்க, அதே போலதான் இனி வருகிற நாட்களில இந்த கள்ள தரிசனம் முகஸ்துதியான குறி சொல்லுதல் எல்லாம் இல்லாமல் போகும். எல்லாம் ஆண்டவர்ல மாற்ற போறாரு. எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்ற போகுது. எல்லாம் மாற்ற போகுது. யார் ஜீவன் உள்ள தேவன்? யார் நமக்காக ரத்தம் சிந்தினார்? யார் நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு ஆண்டவர் கடைசி காலம் எல்லாம் வெளிப்படுத்த போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அரசாங்கமே இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு பயங்கரமா பேசுறாங்க. ஒரு மனுஷனை தெய்வமாக என்ன பண்ணாங்க நினைச்சு அவங்க கோயில் கட்டி அவங்களாம் என்ன பண்றாங்க? ஆனா ஜீவனுள்ள தேவனை அவங்களாம் ஒரு நாளைக்கு ஆராதிக்க போறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தேவனை பண்ண போறாங்க, ஆராதிக்க போறாங்க, தேவனை தேட போறாங்க. இதெல்லாம் மாற்றுறாங்க, எல்லாம் மாற்றும். அருமையான தேவன் சேரமே, ஒரு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சொல்லிலும் வாக்கிலும் எப்படி ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசி இருந்தோ அதே போல நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா?